ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டே டிசைனர் உங்கள் ரேவதி பேசுகிறேங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்குறது வந்து போட் நெக் மாடல், பேக் ஓப்பன், பிரின்சஸ் கட்டு. இது மூணுமே வந்து நம்ம இந்த கட்டிங்கில் வந்துடும். பிரின்சஸ் கட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பேட்டர்னுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் வச்சு தான் நம்ம கட் பண்ணி தைக்கணும், பேட்டர்ன் போட்டுக்கணும். நம்ம அதிலேருந்து கட்டிங் போடுறோம். அப்படிங்கும்போது நான் என்னோடய மெத்தடில் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வாங்க, இது வந்து அளவு எடுத்து தான் ஸ்டிச் பண்ணுறோம். இந்த கஸ்டமருக்கு அளவு கொடுத்துட்டு போயிருக்காங்க. நார்மலாக ப்ளவுஸ் வந்து நம்ம மடிப்பு பாகம் இந்த பக்கம் வர மாதிரி, நம்ம சைடு இருக்க மாதிரியும், ஓப்பன் சைடு ஆப்போசிட் இருக்க மாதிரியும் போடுவோம். இது வந்து பிரின்சஸ் கட்டு பேக் ஓப்பனுங்கிறதுனால நம்ம இந்த கரபாகம் வந்து நம்ம சைடு இருக்கிற மாதிரி போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். கரபாகம் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு வச்சுக்கோங்க. கீழே தையலுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு தனியாக விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு நம்ம எவ்வளோ ஊக்கு வைக்கிறதுக்கு தைப்போமோ அந்தளவுக்கு கேப் விட்டுருங்க. ப்ளவுஸோட உயரம் வந்து 13 இன்ச்சு. நம்ம போட் நெக்குக்கு வந்து நெக்கு வந்து ப்ராடாக தான் வைக்கணும். நான் 6.25 இன்ச்சு வச்சுருக்கிறேன். ஷோல்டரோட அளவு வந்து 15.5 இன்ச்சு. சில பேர் ப்ராடாக கேட்பாங்க, ஒரு சில பேர் வந்து ப்ராட்னஸ் கம்மியாகவும் கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். ஆறே முக்கால் இதே அளவு நம்ம கீழேயும் 6.25 வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ ப்ராடு ஷோல்டர் அதிகப்படுத்தி வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ஆம்கோல் சின்னது பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிட்டிங் கரெக்டாக வராது. நீங்கள் எவ்வளோ ப்ராட்னஸ் ஏற்றுறீங்களோ அந்தளவுக்கு ஆம்கோலும் நம்ம இறக்கம் ஜாஸ்தி வைக்கணும். 32 இன்ச்சு மார்பு சுற்றளவு, 4 இன்ச்சு சேர்த்துனா 36. 36 4ஆக டிவைட் பண்ணும்போது 9 இன்ச்சு கிடைக்கும். 9 இன்ச்சு தான் இந்த ப்ளவுஸோட சுற்றளவோட ஃபிட்டிங் அளவு. ரெண்டு இன்ச்சு தையலுக்கு. கீழே இடுப்பு சுற்றளவு வந்து 28. 28ல் 4 சேர்த்துனா 32. 32 4ஆக டிவைட் பண்ணால் 8 இன்ச் வரும். ரெண்டரை இன்ச்சுக்கு ஷோல்டர் கட் மார்க் பண்ணியிருக்கிறேன். நம்ம இங்கே ஒரு 1/4 இன்ச்சும் இங்கே ஒரு 1/4 இன்ச்சு போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1.25 இன்ச்சு ஷோல்டர் கிடைக்கும். சின்ன ஷோல்டர் தான் நம்மளுக்கு வந்து போட் நெக்குக்கு செட் பண்ணுவோம். உயரம் வந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். ஆம்கோல் இறக்கம் வந்து 15 இன்ச் இருந்துச்சு. 15.5 இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இருக்கு. பேக்கை கட் பண்ணிக்கலாம். கழுத்தை வந்து நான் இப்போ கட் பண்ணலை. இனி ஒரு கிளாத், லைனிங் கிளாத் கொடுத்து எக்ஸ்ட்ரா கொடுத்து அடித்தோம் அப்படின்னா க்ரிப்பு கிடைக்கும். அப்படின்னா கேன்வாஸ் கொடுத்து கூட அடிச்சுக்கலாம்.
நீங்கள் இந்த போட் நெக்லேயே என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்கொயர்ஸு சின்னதாக ஓவல் ஷேப் எடுக்கலாம், இந்த மாதிரி ஒரு பெரிய ஷேப் எடுக்கலாம், ஓவல் ஷேப் எடுக்கலாம். நம்ம வந்து பேக்கில் என்ன டிசைன்ஸ் பண்ணுறோங்கிறது முடிவு பண்ணிவிட்டு இந்த ஒரு இதுலேயும் நம்ம எல்லா டிசைன்ஸும் செட் பண்ணிடலாம். பேக் அவ்வளோதான். கை கட் பண்ணிக்கலாம். கை வந்து ஆஃப் ஹேண்டு தான் கேட்டிருக்காங்க இந்த கஸ்டமரு. கையோட உயரம் வந்து 7 இன்ச்சு. நடுக்கை அகலம் வந்து 12 இன்ச்சு. 1 இன்ச்சு சேர்த்துனா 13 இன்ச்சு. இப்போ 2ஆக டிவைட் பண்ணும்போது 6 வரும். கை ஆம்கோல் வச்சு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. கரெக்டாக இருக்குது. கைக்குழி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம இதில் வந்து பிரின்சஸ் கட் பண்ணணும். பிரின்சஸ் கட் பண்ணுறதுக்கு வந்து இந்த கிளாத்தில் நம்ம கட் பண்ண முடியாது. ஒரு பேட்டர்ன் எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ப்ளைன் கிளாத்து, லைனிங் கிளாத்தோ இல்லை ப்ளைன் கிளாத் எது இருந்தாலும் நீங்கள் பேட்டர்ன் போடுறதுக்கு ஒரு கிளாத் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் பேப்பர் கட்டிங் போட்டிங்கனாலும் போட முடியும்னா போட்டுக்கலாம். நியூஸ் பேப்பர் கிளாத்து, தேதி கலண்டர், அந்த மாதிரி கெட்டியான சார்ட் பேப்பர் அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்மளோட ஃபுல் இறக்கமும் இதில் வேணும். கீழே மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பிரின்சஸ் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்போ துணி பத்தாமல் போயிடக்கூடாது. அதனால் கீழே 1 இன்ச்சு மட்டும் அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலேயே வந்து ட்ராயிங் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த அளவு வந்து ஊக்குவிக்கிறதுக்கு செட் பண்ணியிருக்கிறோம். அந்த ஊக்குவிக்கிறத வந்து மடித்து விட்டுட்டு அளவு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு வந்து ரெண்டும் ஒன்றா சேர்த்தியே கட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம எடுக்கிற மாதிரி இந்த ப்ளவுஸ்லேயும் கைக்குழி எடுத்துக்கோங்க. இந்த பொண்ணுக்கு கட்டர்க்கம் வந்து 12 இன்ச்சு தான். இப்போ 9 இன்ச்சுக்கு வந்து நம்ம கப் ஷேப்பு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே தான், கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த சென்ட்ரு பாயிண்ட் வந்து 3 இன்ச்சு இங்கே செட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 9 இன்ச்சு, இந்த சைடு 3 இன்ச்சு.
இந்த பக்கம் 1 இன்ச்சு, அந்த பக்கம் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கட்டிங் போட்டுக்கலாம். இந்த ஷேப் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து எடுத்துட்டிங்கன்னா போதும். பிரின்சஸ் கட்டிங்க்கு இதுதான் மெயினானது. அவ்வளோதான். நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டான அளவு கட் பண்ணிக்கலாம். இங்கே வரும்போது மட்டும் நம்மளுக்கு கரெக்டான அளவு கட் பண்ணிங்க அப்படின்னா ஷேப் வந்து இது மேலே போகும், கொஞ்சம் பத்தாம ஆகிடும். அதுக்காக தான் எக்ஸ்டர்னாக இருக்கிறது நம்ம அப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம். மேலே ஏறிடுச்சுன்னா ஃப்ரண்ட்டு மேலே ஏறிடும். இது வந்து பிரின்சஸ் கட்டிங்கு ஃப்ரண்ட் ஓப்பனுங்கிறதுனால மடிப்பு பாகம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே 1/4 இன்ச்சு வந்து நம்மளுக்கு தையலுக்கான இடம். நான் இந்த தையல் போடுறதுக்கான கிளாத் வேணுங்கிறதுனால தான் நான் வந்து கட்டிங் வந்து பேட்டர்ன் போட்டு ஸ்டிச் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா நம்ம நேராக கட் பண்ணி அடிச்சிடலாம். நீங்கள் இது வந்து நேராகவும் இது வந்து கிராஸ் பீஸ் போட்டிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். நம்ம கடையில் எந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறது அப்படியே தான் நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டுட்ருக்குறேன். இந்த மாதிரி கட்டிங்கில் ஒரு ப்ளவுஸ் போட்டு பாருங்கள். என்னோடய கட்டிங் மெத்தடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு பேட்டர்ன் போட்டு ஸ்டிச் பண்ணுறது எக்ஸ்ட்ரா ஒரு வேலை தான். ஆனால் அது வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இது கட் பண்ணிக்கலாம். அந்தந்த இதுக்கு நாச் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. பேட்டர்ன் முடிஞ்சது. மேல் கிளாத் வச்சு கட் பண்ணிக்கலாம்.
இந்த கிளாத் முடிஞ்ச வரைக்கும் கிராஸ் போட்டு கரெக்டாக கிராஸ் செட் பண்ணி போடுங்க. மேலே கட் பண்ணிக்கலாம். மேல் கிளாத்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், கட்டிங் முடிஞ்சது. இந்த மாதிரி நீங்களும் பிரின்சஸ் கட், போட் நெக்கு, பேக் ஓப்பன் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். எப்படி என்னோடய கட்டிங் வந்து உங்களுக்கு செட் ஆகுது அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து என்னோடய கடையில் வந்து எந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறேனோ அதே இதுதான் கஸ்டமரோட கட்டிங்கே அப்படியே தான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிட்ருக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறோம். வாட்ஸ்அப் நம்பர்லேயும் நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.